கோதுமை மைதா மாவு இல்லாமல் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது. இது கன்னியாகுமரியில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த போண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சர்க்கரையை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த சர்க்கரையை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுங்க. சர்க்கரை ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த 5 பாளையங்கொட்டை பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழம் எல்லாத்தையுமே தோலை உரிச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் விரிஞ்ச பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு ஃபோர்க்கால் இந்த பழம் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிடுங்க. நல்லா கூழ் மாதிரி மசிச்சுக்கணும்னு தேவையில்லை. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ இந்த பழத்தோட 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சர்க்கரையை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி ஆற வச்சிருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கையால் மாவை நல்லா பிசைஞ்சிருங்க. அந்த வாழைப்பழத்தோட இந்த மாவு நல்லா ஒன்று சேர வரணும். கையால் கலந்து எடுக்கும்போது தான் சர்க்கரை பாகு பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது தெரிய வரும். மாவு ரொம்ப இறுகமாக இருக்கக்கூடாது. எடுத்து போட்டோன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ மாவு கொஞ்சம் புளிக்கணும். அதுக்காக மூடி போட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் இறுகமாக இருந்தால் லைட்டாக தண்ணியை தெளித்து மாவு ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு தேவைக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில மாத்திட்டு ஒரு சின்ன துளி அளவுக்கு மாவு போட்டு பாருங்க. அது நின்று பொரியணும். இப்போ 2 கையையும் தண்ணியில நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து ஓரளவுக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில போட்டுடுங்க. கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் எத்தனை போட முடியுமோ அத்தனை வரைக்கும் போட்டுக்கோங்க. எண்ணெய்க்குள்ள நின்று பொரியணும். எண்ணெய்க்குள்ள மாவு போட்டதுக்கு அப்புறமா அந்த போண்டா முழுக்க மேலே லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுடுங்க. தெளிச்சு விட்டு ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருப்பி போட ஆரம்பிச்சிடுங்க. இது போல எல்லா போண்டாக்களையும் திருப்பி போட்டுட்டு இடையில திருப்பி போடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே முழுமையாக வெந்து வரும். தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஓரங்கள் செவந்துடும். ஆனால் உள்ள பச்சை மாவு மாதிரி இருக்கும். அதனால நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. இப்போ பாருங்க, நல்ல பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. எண்ணெயை முழுமையாக வடிகட்டிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இது போலவே மீதி இருக்கிற மாவையும் உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. மாவு ரொம்ப இறுகமாக இருக்கக்கூடாது. இறுகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மாவை லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் உருட்டி போட்டு பொரிச்சு எடுங்க. மாவு ரொம்ப இறுகமாக இருந்துச்சுன்னா போண்டா உருண்டையாக வராது, மேலே வெடிப்பு வரும். தீயை நல்லா குறைச்சி வச்சு இடையிடைய திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுங்க. இது கன்னியாகுமரியில் ரொம்பவே ஃபேமஸான உண்ணியப்பம். டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டான ஸ்நாக் ரெசிபி. யாருக்கெல்லாம் இந்த உண்ணியப்பம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு போண்டாவை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓரங்கள் நல்ல மொறுமொறுப்பாக, உள்ள நல்ல சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த உண்ணியப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு தக்ஷி கிச்சனை